சீக்கிரம் வந்துட்டீங்க? அதுவா, எங்க அம்மா இன்னைக்கு கோவில் போறாங்க, அதான் என்ன கொண்டு வந்து அப்படி ஸ்கூல்ல விட்டுட்டாங்க. நானும் சீக்கிரம் வந்துட்டேன். இந்த அண்ணாக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதனால நானும் சீக்கிரம் வந்துட்டேன். நல்லதா போச்சு. வாங்க, மேம் வரதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? விளையாடலாம். ஆனா என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஓடி பிடிச்சு விளையாடணும்னா பக்கத்து கிளாஸ்ல வரைக்கும் சத்தம் கேட்கும், அப்புறம் நம்ம மாட்டிப்போமே. எல்லாம் மாட்ட மாட்டோம், சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாத. ஏய், என்ன சொல்ற? வாங்கப்பா, இப்படியே பேசி பேசி நேரம் ஆகுது. சரி, என்னமோ சொல்றீங்க. ஆபூத்தி போட்டு பாப்போமா? யார் ஓடுறது யார் பிடிக்கிறது? நான் ரெடி. வாங்க. ஆபூத்தி. நீ தான் அவுட். ஆமா, நான் தான் அவுட் ஆயிட்டேன். சரி, நீங்க ஓடுங்க, நான் பிடிக்கிறேன். உட்கார்ந்தா பிடிக்க கூடாது, தெரியும்ல ரூல்ஸ்? தெரியும். என்ன ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு உட்கார்றீங்க? நான் எப்படி உங்களை பிடிக்கிறது? விளையாட்டு புடி. ஒரே இடத்துல புடிச்சு வச்ச பிள்ளையாரட்ட அப்படி நிக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொன்னா நான் விளையாட்டுக்கே வரமாட்டேன். ஆமா, இந்த அம்மா இல்லைன்னா மட்டும் அப்படி பிடி உஷா மாதிரி ஓடிடுவாங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேல நான் எப்படி ஓடுறேன்னு பாருங்க. ஓடுறதெல்லாம் பாக்குறவங்க நல்லா தான் ஓடுறீங்க. ஆனா கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், நீங்க எப்ப வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் கேட்காது, வா விளையாடலாம்னு சொன்னீங்க பாருங்க. நேரம் ஆயிடுது. பேசி நான் சாபுத்திரி போட்டதுல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? ஆமா, கிளாஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ஆமால. குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் எங்களுடைய முதல் முக்கியமான விஷயமே. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நாங்க கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமா மேம். ஓடி விளையாடுறது தப்பு இல்லை. கிளாஸ் ரூம்ல பெஞ்சு சேர்னு எல்லாமே இருக்கு. நீங்க தவறி விழுந்தா அடிபட்டுடும் இல்லையா? உங்களுக்காக தான் பிடி பீரியடே இருக்கு. அப்போ கிரவுண்ட்ல நீங்க ஃப்ரீயா ஓடி விளையாடலாம். ஓடி விளையாடுறது தப்பு இல்லை, ஆனா பாதுகாப்பா இருக்கணும்.